ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். வீர தீர சூரன் பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். விக்ரம் சாருடைய வெறித்தனமான ஃபேன் நான். பட் ரீசெண்ட் பாஸ்ட்டில் அவருடைய படங்கள் மேலே எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கிறது கிடையாது. நான் தேட்டரில் போய் படத்தை ஆர்வத்தோட போய் பார்த்தா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்காது, கதை நல்லா இருக்காது, விக்ரம் சாருடைய நடிப்பை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சில சமயங்களில் விக்ரம் சாரே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பரிதாபமாக இருக்கும். எதுக்கடா இவ்வளோ மெனக்கட்டணும், என்னடா பண்ணி வச்சிருக்காங்க சியானா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவர் நம்ம ரசித்த காலம்லாம் ஒரு கோல்டன் பீரியட். சேது, காசி, தில்லு, தூளு, ஜெமினி, சாமி, அன்னியன், அதெல்லாம் அல்டிமேட். விக்ரம் சாரை எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு ரஜினி சார் என்ன ஒரு லெவலு, கமல் சார் என்ன லெவல், இது ரெண்டும் கலந்த ஒரு கலைஞனாக பார்த்தாங்க. கமல் சார் ஈக்குவலுக்கும் கம்பேர் பண்ணாங்க அந்த கேரக்டர் ரோல்ஸ் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்க. காசியெல்லாம் பார்த்துட்டு டே என்னடா டைலாக்ஸே கூட வச்சுருந்தாங்களே அன்னியனில், டே என்னடா இது, நான் வந்து எம்ஜிஆர் நடித்து பார்த்துருக்கேன், சிவாஜி நடித்து பார்த்துருக்கேன், ரஜினி சார் நடித்து பார்த்துருக்கேன், கமல் சார் நடித்து பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு நடிகை நான் பார்த்ததில்லடா அப்படின்ற மாதிரி கமர்ஷியலாகவும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு அவர் கம்பேர் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு நடிகர் அவர். பட் இப்போல்லாம் சொல்கிறாங்க விக்ரம் சாருக்கு வந்து ஹேட்டர்ஸ் இல்லை அப்படின்றது. ஹேட்டர்ஸ் இல்லைன்றது சாபம். ஹேட்டர்ஸ் இல்லைன்றது அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த லீக்லே இல்லை, போட்டியிலே இல்லைன்னு அர்த்தம். அப்போல்லாம் இருந்தாங்க. நீங்கள் நினைப்பீங்க விக்ரம் சாருக்கு ஹேட்டர்ஸ் இல்லையான்னு, இருந்தாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஒருத்தன் வளர்றானா கண்டிப்பாக எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கல்ல. என் ஃப்ரெண்டெல்லாம் விஜய் சாருடைய ஃபேனும் இருக்காங்க, அஜித் சாருடைய ஃபேனும் இருக்காங்க. அவங்களாம் நாங்கள் உட்காந்து பேசும்போது கலாய்ப்பாங்க, என்னடா ஆச்சியான அப்படின்னு சொல்லி சில விஷயம்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க. இப்போ இல்லைன்னா அவங்க ஒரு போட்டியாகவே பார்க்கறதில்ல. அது அவருக்கு பெருமை கிடையாது, அவருக்கு வந்து ஒரு சாபமாக வந்து நான் பார்க்குறேன். இதுக்கப்புறமாவது அவர் வந்து நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகணும். அதுக்காக வந்து சொசைட்டியில் போய் நான் கருத்து சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் வந்து அவருடைய அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவருக்கு மரியாதை தான் இருக்கும். தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து மூக்கு நுழைக்கிறது அந்த வேலைலாம் விக்ரம் வந்து பண்ண மாட்டாங்க. பட் அவருக்கு ஒரு கலைஞனாகவே வந்து அவர் விமர்சனங்களை சந்திக்கணும், அவரை குத்தணும். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, அவருக்கு ஒரு வரமும் கூட. யாரும் அவர் டைரெக்டாக ஹர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு வரம். யார் நடித்து படம் நல்லா இல்லைனா கூட அந்த ஹீரோவை வந்து வச்சு செய்வாங்க, கலாய்ப்பாங்க. ஆனால் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படம் நல்லா போகலன்னா விக்ரமை குறை சொல்ல முடியாது. விக்ரம் மாதிரி ஒரு நடிகனை வச்சு கூட படம் எடுக்க தெரியலையே, அவன்லாம் ஒரு டேரக்டரா, அவனுக்கெல்லாம் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி டேரக்டர்ஸ் பக்கம் தான் வந்து பாய்வாங்க. ஆனால் இதுக்கப்புறம் விக்ரம் மேலேயும் வந்து ஒரு கிரிட்டிசிசம் வைக்கணும். அவர் அப்போ தான் வளர்றாருன்னு அர்த்தம். அதுக்காக ஒரு இன்னும் உழைப்பாருன்னு நான் வந்து நம்புகிறேன். பட் ஒரு விக்ரம் ஃபேனாக இந்த படம் எனக்கு வந்து நான் கொடுத்த 130 ரூபாய்க்கு தரவாக என்ஜாய் பண்ணாங்க. கூஸ் பம்ப் சில சீன்ஸ் எல்லாம். டேரக்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எஸ்யூ அருண்குமார் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறாரு. அவருடைய படங்கள் ஒன்றும் வந்து தரமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அவருடைய படங்களில் சில படங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் சில விஷயங்கள் வந்து இருக்கும். சில கதாபாத்திரங்கள் அவங்க எடுக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு வந்து தோணும். இந்த படம் அந்த அந்த கேட்டகரிக்குள்ளே போகாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் டைம் டியூரேஷனுக்குள்ளே நடக்கிற சம்பவமாக இருக்குது. ராத்திரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை காமிக்கிறதுன்னும் போது அதில் ஸ்க்ரீன் பிளேலையும் அது விறுவிறுப்பாக காமிச்ச விஷயங்களில் தான் நம்ம வந்து நகர்த்த முடியுமே தவிர அதில் கதைகள் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் டேரக்டர் வந்து ஹஸ் டன் இஸ் ஜாப். மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், அவங்களோட மியூசிக் நம்ம சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ ஒரு அழுத்தமான கதையாக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவருடைய மியூசிக் வந்து இன்னும் பல சேர்க்கறதா தான் வந்திருக்கும். அது எவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய மியூசிக் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவர் ஒரு நடிகனாக பார்க்குறத விட மியூசிக் டைரக்டராக வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹஸ் டர்ன்ட் நிறைய படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணுறதுல அவர் இன்வால்மெண்ட் காமிக்கிறாங்கன்றது எனக்கு ஆறுதலாக இருக்குது. இதில் ஒவ்வொரு நடிகரும் கரெக்டான தேர்வு, கரெக்டாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து வாங்கியிருக்காரு டேரக்டர். துஷாரை பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே வருத்தம் தான், அவங்களை காமிச்சாவே ஏதாவது வந்து சீன் தான் காமிக்கிறாங்க. சீன்னா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நடிப்பை வந்து பெருசாக வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண மாதிரி தெரில. அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ரேப்பாக இருக்கும், இல்லை மற்ற விஷயமா இருக்கும், அப்படி தான் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது. ஸ்பெஷலி அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. ஆரம்ப காட்சியில் இந்த டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2 பாகம் 2ன்ற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அது ஒட்டவே இல்லை. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும் பொடி வச்சு தான் பேசுவாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, அவனுக்கும் எனக்கும் என்ன பகை தெரியுமா அப்படின்னு வந்து சொல்ல நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஒருவேளை ப்ரீக்வல் இது வந்து சொல்லுவாங்களோ, இதுக்கு முன்னாடி எதுவும் இருக்கோ, இல்லை வந்து சீக்வலில் வேறு மாதிரி எடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம். நம்ம எப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் பார்க்குறோமோ அப்போயே வந்து தோணுது இது வந்து ஒரு ஸ்கோப்பே இல்லாத படம். இது பார்ட் 2ன்னு தலைப்பில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படமே எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இது வந்து இருக்குது. ஸோ ஸ்கோப்பே இல்லை. அது ப்ரீக்வலுக்கும் ஸ்கோப் இல்லை, சீக்வலுக்கும் ஸ்கோப் இல்லை. அப்படியே எடுத்தாங்கன்னா இப்போவே நான் சொல்கிறேன், வார்னிங்னே வச்சுக்கோங்க, படம் ஃப்ளாப்பு தான் ஆகும். ஸோ அப்படி ஸ்கோப் இல்லாத ஒரு படமாக வந்து அமைஞ்சிருச்சு. அப்படியே விட்டுருக்கலாம் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் காமிக்காமல். இந்த ஒரு சம்பவத்தை காமிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து போட்டு அதில் வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டாங்க. விக்ரம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணுற சம்பவமாக இருக்கட்டும், கதைக்கு தேவைன்னு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அது அவசியமே வந்து கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு இருட்டிலே வந்து போகிற கதை மாதிரியே வந்து போகுது. திடீர்னு நான் வந்து கலர் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி டே லைட்டில் நம்ம வந்து காமிக்கிறாங்க இல்லையா. அந்த சம்பவம் எப்படி இருக்குன்னா, அண்ட் ஈவன் துஷாராவை வந்து அவங்க ஆரம்ப காட்சியில் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க,
அவங்க பொண்ணு மேலெலாம் அவ்வளோ பாசம் அவருக்கு அவங்க பையன் மேலெலாம் அவ்வளோ பாசம், அவருக்கு ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் விக்ரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய கல்யாணம் தான் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில். அதுவும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கல்யாணமானவ அப்படின்ற மாதிரி வசனத்தில் வந்து வருது. ஏன்னா அவள் வந்து ஒரு ஷர்ட் வந்து அவருக்கு விக்ரம் சாருக்கு வந்து வாங்கி தருவா, பட்டு சட்டை. இவன் வந்து சாதாரண சாரி கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது நீ ஏன் எதுவும் கட்டலைன்னா உனக்கு தான் அது ஃபஸ்ட்டு கல்யாணம் எனக்கு கிடையாது இல்லை அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். அதனால் ஒரு சென்டிமெண்ட் சீனாக என்ன, அது வந்து கன்றாவியான சீனை தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கை குழந்தையாக இருக்க மாதிரி தான் இருக்குது, நடக்க கூட இல்லை, பேம்பர்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கு. எப்படி இவங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இப்போ தான் இறந்துருக்கா, அதுக்குள்ளே ஒன்று ஒரு லவ்வா? ஏன்னா லவ்னா கூட இருக்கட்டும், இந்த மனுஷன் நல்ல மனுஷன் ஏதோ வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு அந்த முன்னாடி நாளே வந்து ஃபஸ்ட் நைட் நடத்திடுவாங்க. அவங்க ஒரு கேரக்டர் கூட கேட்கும், ஃபஸ்ட் நைட்டுக்கு எப்போயே ரெடி ஆகிட்டீங்கன்னா நாங்கள் உனக்கு தான் இது, நாங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் நைட்டே பண்ணியாச்சு கொண்டாடியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேச, எப்படி ஒருவேளை அவங்க ஹஸ்பண்டை இவர் தான் போட்டு தள்ளினாரா, என்ன கணக்கு இது, என்ன அஃபேர் இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. அஃப்கோர்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம எஸ்.வி. அருண்குமாரோடைய படங்களில் சில விஷயங்கள்லாம் கேள்விக்குறியில் இருக்க மாதிரி தான் இருக்கும். சித்தா படமாக இருக்கட்டும், அது இருக்கிற வில்லனும் அந்த குழந்தைய வந்து அதை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், இந்த படமும் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் தேவையில்லாததாக இருக்குது. அந்த விக்ரம் சார் அந்த காளின்ற கேரக்டரோட பவர் குறைஞ்ச மாதிரி இருக்குது, சப்பையாக இருக்குது. அப்படியே போய் அந்த இன்டர்வல் பிளாக் அவர் வந்து அந்த சன் ஷேடிங் இருக்குல்ல அதை பிடிச்சி தொங்குறது, இந்த பொண்ணு வந்து அங்கேருந்து அவர் வந்து கிச்சில் காமூட்டி வருது, அவசியமே இல்லாத ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இதில் இருக்கிற வில்லனுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லேயாவது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக காமிச்சிடலாம். அவங்கள சும்மா நரி கேரக்டர் மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க ஒன்றும் விக்ரம் சாருடைய லைஃப்பில் வந்து பெருசாக ஒரு கேம் விளையாட மாதிரியும் தெரில. அண்ட் அந்த வில்லனுங்களும் எஸ்.ஜே. சூர்யாவோட ஃப்ளாஷ்பேக்கில் பழைய சம்பவங்களில் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்த மாதிரிலாம் எதுவுமே வந்து தெரியல, சும்மா சாதாரணமாக வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்த டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சாங்க, இங்கே பண்ணானுங்க, அது பண்ணானுங்க, அவனுக்கு மேலே நான் அவ்வளோ காண்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன தான் பண்ணாங்கன்னு நமக்கு வந்து சுத்தமாக தெரில. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லேயும் அவங்க வந்து அந்யோன்யமாக நார்மலாக டீலிங் பேசிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த சீக்வன்ஸை இப்போ கூட வெட்டி தூக்கி போட்டால் அந்த படத்தை எந்த வகையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷம் தேவையில்லாது, அதை ஜஸ்டிஃபை பண்ணுன்ற அவசியமே வந்து தேவையில்லை. இருட்டில் எடுத்திங்களா, முழுசாக இருட்டாகவே வந்து போய் முடிஞ்சது, அது ஒரு மாஸ்டர் பீஸாக இருந்திருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சம்பவம் பண்ணிட்டு விக்ரம் சார் வந்து நார்மலாக பஸ்ஸில் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன் அங்கே பாம்பு வெடிச்சது ஜனங்களுக்கு தெரியாதா, இத்தனை போலீஸ் வந்து செத்துருக்காங்க, அங்கே ஒரு கலவரமாக இருந்திருக்காதா, இல்லை வந்து போலீஸ் எல்லாம் வளவரிச்சு அங்கங்கே செக் போஸ்ட்டில் வந்து பிடிக்க மாட்டாங்களா, என்ன லாஜிக்கே அது? பஸ்ஸில் வந்து போகிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க விக்ரமை. சரி பஸ்ஸில் தான் வந்து போகிறாரு, அந்த இடத்துலையும் காணாமல் போனேன். படத்தோட ஆரம்பத்துலேயே ஒரு 2 கேரக்டர், ஒரு லேடி அவங்களுடைய பொண்ணு, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நியாயம் வேணும்னு சொல்லி வில்லன் வீட்டுக்கு வந்து போவாங்க. என் ஹஸ்பண்ட் காணும், நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து பேச, நாங்களாம் எதுவும் பண்ணல போடின்னு வந்து அடிச்சு துரத்தி விட்ருவாங்க. அந்த லேடி போகும்போதே அவங்களுடைய பொண்ணு வந்து அங்கே ஊர் திருவிழானும் போது அந்த வில்லனோட வீட்டில் சிக்கன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க. அவள் அதை எடுத்து சாப்பிடலான்னு வந்து நினைக்க அவங்க அம்மா தட்டி விடுவாங்க. இவள் அழுவா சிக்கன் வேணும், என் புருஷன் இல்லைன்னு வந்து புருஷனே இல்லைன்னு நினைக்கிறேன், என்ன சிக்கனுக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. சரிம்மா எனக்கு சிக்கன் தேவையில்லைன்னு வந்து ஃபீல் பண்ணுவாள். அதோடவே நிறுத்திக்கிட்டு கிளைமேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த லேடியும் அவங்க பொண்ணும் வந்து காணும் இல்லையா, அவங்க ஏதோ வெளியில் போய் அந்த குழந்தைக்கு அழுதே, அதுக்கு வந்து சிக்கனாவது வாங்கி கொடுக்கலான்னு வந்து போயிருக்கலாம். ஏன்னா இவங்க அப்போ கால் பண்ணும்போது கூட இவங்க ஹஸ்பண்ட் நம்பர் வந்து ரீச் பண்ண முடியாத நிலமையில தான் வந்து இருந்திருக்கும். ஸோ இவங்க ஃபோனு வந்து ஏதோ அங்கேயே கூட மிஸ் ஆன மாதிரி வந்து இருக்கலாம், ஏதோ ஒன்று காமிச்சு அதை அப்படியே வந்து காமிச்சு விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க 2 பேர் மயங்கி விழுந்த மாதிரியும், அந்த அம்மா மயங்கி விழுந்த மாதிரியும், அப்போ விக்ரம் தான் வந்து காப்பாற்றின மாதிரியும், காப்பாற்றும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ இது அது என்னது ஃபேன் மாதிரி ஒரு டாய் வந்து வாங்கி கொடுத்த மாதிரியும் அந்த சீனெல்லாம் தேவையில்லாது. விக்ரமுக்கு இது தெரியாத மாதிரியே இருந்திருக்கலாம். ஏதோ விக்ரம் எல்லாமே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி தான் பண்ண மாதிரி இது காமிக்கிறாங்க, அவசியமே வந்து கிடையாது. நிறைய சீன்ஸில் வந்து 2 வில்லன்களும், அது போலீஸாக இருக்கிற எஸ்.ஜே. சூர்யாவாக இருக்கட்டும் இல்லை இந்த வில்லன்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஃபேமிலி வச்சு தான் த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னும் போது இவர் வாண்டடாக அதில் போய் இன்வால்வ் ஆகிறாரா? ஏன்னா அவர் இந்த லேடி மயங்கி விழும் போதெல்லாம் இவர் காப்பாற்றிருக்காருன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அது எனக்கு வந்து கொஞ்சம் கேட்சியாக இல்லை. நார்மலாக அவர் இங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி கூட காமிச்சிக்கலாம். சரி எடுத்து வச்சிட்டோம் இந்த ஃப்ளாஷ்பேக் சீனை, அது வேறு இடத்துல நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் இப்படி கூட பண்ணியிருக்கலாம். அடுத்த சீக்குவலோ இல்லை ப்ரீக்குவலோ அதுக்கு வந்து நம்ம ஒரு லீட் கொடுக்கலாம், இதுக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லன் இருப்பார், அவர் உட்காந்து விக்ரம் வரட்டும் எஸ்.ஜே. சூர்யா கிட்ட வந்து சொல்லுவார். அவர் வந்தோடனே முதல்ல என்கிட்டே கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் அந்த பெரியவர். அப்படி சொல்ல விக்ரமான அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி வருவார்னா, சட்டை எதுவும் போடாமல் வெறும் ஜட்டியோடு வந்து வருவார். அப்படியே கையை பின்னாடி வச்சுட்டு ஒரு துணியை ஒரு பேகை மட்டும் வச்சுக்கிட்டு, பேக்கை செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவார், எதனா எடுத்துன்னு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து வெறும் இரும்பு அப்படி தான் இருக்கும். அப்போது அந்த பெரியவர் வந்து சொல்லுவார் விக்ரமை பார்த்துட்டு, உன்னால அச்சு போட்டால் கேட்க ஏவண்டா வருவான், யாரும் அது அனாத பையல அப்படின்னு சொல்லி அனாத நாய் அப்படின்னு ஏதோ ஒன்று பேசுவார். அப்போ விக்ரம் வந்து காண்டாய் என்ன பண்ணுவார்னா அப்படியே எந்திரிச்சு
அவர் எத்தனை வந்தாரில் இந்த இரும்பு மாதிரி குப்பை மாதிரி இருந்த அந்த பையில் அதெல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அசம்பிள் பண்ணி அப்படியே வந்து துப்பாக்கி வச்சு டப்புன்னு நெத்திலே பொட்டு வைப்பார், போட்டு தருவார். இந்த சீனை வந்து அதுவும் இருட்டில் நடக்கிற சம்பவமாக தான் இருக்கும். அது அப்படியே வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சு அவர் அங்கேருந்து போகும்போது ஒரு சின்ன ஒரு அது ஒரு 3 மினிட்ஸில் தான் இருக்கும். டப்பு டப்பு டப்புன்னு அது வந்து காமிச்சு அதை வந்து ஒரு லீடு காமிச்சிருக்கலாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வச்சுருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அது ஒரு நெகட்டிவாக வந்து நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த படம் பார்த்திங்கன்னா என்னை பெரிய வகையில் ஒரு சந்தோஷத்தை வந்து உண்டாக்குச்சு. மிக்சட் ரிவ்யூ வரதுக்கான காரணமே ரொம்ப இறுக்கமான ஒரு படம் இது. ஃபேமிலியோடு போய் நீங்கள் வந்து ஜோக் வரும் அது வரும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நார்மலாக போகிற ஒரு படம் அது. எடுத்த காட்சியிலேருந்து என்கேஜிங்காக வந்து வச்சுட்ருக்கு. சில இடங்கள் வந்து தொய்வு இருக்க மாதிரி இருக்கும், சில இடம் ஹையில் போகும், சில இது போகும். அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மீட்டரில் வந்து போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. கொடுக்குற காசுக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு இம்பேக்ட் தான் வந்து இந்த படம் உண்டாக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கே சில விஷயங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து மாற்றிருந்தால் எல்லோரும் கொண்டாடுற ஒரு படமாக இருந்திருக்கும். காலத்துக்கும் மறக்க முடியாது. நான் இப்போ சில படங்களோட பேர்கள்லாம் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த படங்களுடைய வரிசையில் இதுவும் போய் சேர்ந்துருக்கும். அண்ட் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்துக்காகவே அதில் வந்து சிங்கம் போல் மதுரை வீரன் தாண்டி அவனை உசிப்பி விட்ட வீணே அதெல்லாம் தேட்டரில் பார்த்து எப்படி தெரியுமா இருந்தது. அப்போது நம்ம சொல்கிறது இப்போ வந்து இருந்துச்சு. இப்போ வந்து விக்ரமோட உழைப்பை பார்த்து எனக்கு பெருமையாக இருந்துச்சு. மனுஷன் ஃபிட்னஸ் என்னவா மெயின்டைன் பண்ணுறான்ல. என்னுடைய ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனமோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.